கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் கடைகளை மூடணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் கிடைக்கலமோ அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லியா தெரியணும். அதால எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. எவ்வளோ பிரச்சனை இருக்கு. பஸ் ஸ்டாண்டு, கோயிலு, ஸ்கூல்ட்டு இருக்கும்போது பசங்களுக்கும் சரி, பப்ளிக்கும் சரி ரொம்ப பிரச்சனை இருக்கு. நீங்க நாங்களும் அந்த மாதிரி ஸ்ட்ரகுல்லாம் அனுபவிச்சிருக்கோம். நீங்க ஸ்கூல் பெர்சனலா டேஸ்லேருந்து சரி. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தா பஸ் ஏறி வரணும் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம். நான் படிக்கிற இடத்துக்கே பஸ் ஸ்டாண்டே இருந்தது. இப்ப இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடியே எடுத்துட்டாங்க. இந்த திமுக ஆட்சி வரும்போதே ஒரு 500 கடை மூடுனாங்கல்ல. அப்பயே அந்த கடைலாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபுல்லா இப்போ வந்து நாங்க நான் சிதம்பரம் யூனிவர்சிட்டியில படிச்சேன். இப்ப அங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை இருந்துச்சு. அது நேத்து எடுத்துட்டாங்க. நீங்க நியூஸ் வந்துச்சு. பெர்சனலா உங்க ஃபேமிலில அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்பாவோ இல்ல இருக்கு. ஆ. அதனால வந்து எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருங்க சார்? என்ன சொல்ற லாஸே ஆயிருக்கு. ஃபேமிலில எங்க சித்தப்பா இன்னொரு சித்தப்பா எல்லாமே இறந்தே போயிட்டாங்க. அது வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பி தான். இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷம் தான். விஜய் சரியான முடிவு எடுத்திருக்காரா சார்? எடுத்துருக்கேன். நல்ல முடிவு தான் இது. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. நல்ல விஷயம் தான். அவர் இன்னும் எல்லாமே கூட க்ளோஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் நல்லது தான். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைக்க போறேன்னு இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து பெர்சனலா யாராவது அந்த மாதிரி குடிக்கிறவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்ல வீட்லயோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா இது நல்ல விஷயம் ஆனால் நினைக்கிறீங்களா? நல்ல விஷயம் தான். இது எல்லாமே க்ளோஸ் பண்ணால் கூட நல்லது தான். ஆண்கள் மத்தியில் இது அவங்களுக்கு ஆதரவு இருக்குமா விஜய்க்கு இந்த விஷயங்கள் பண்றதுனால? தப்பாக தான் இருக்கும் ஆனால் இது நல்லது தான். நன்றி சார். ஹாப்பி தான். என்னன்னா வந்து டிஎம்கே வரணும் அப்படின்னா வந்து எதிர்கட்சியாக உட்காந்துது எனக்கு சந்தோஷம். ஏன்னா வந்து விஜய் அவர் கேள்வி கேட்கறது அவர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் தராருல. விஜய் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இளைஞர் என்னன்னா மத்தியில? வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேஸும் இந்த பெண்களுக்கு நகை போடுறது அது மட்டும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. சரி அதை பண்ண அது முடியுமான்னு பண்ண யோசிக்கிறேன். முடியுமா? இவர் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. யார் விஜய்? இல்ல அதான் அவர் டைம் எடுக்க சொல்லிருந்திருக்காரு. ஆனா நீங்க இந்த இப்போ வந்து பெண்கள் சிங்க பெண்களுக்கான பாதுகாப்பு படை இந்த அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி தமிழ் புதல்வன் நான் முதல்வன் அதெல்லாம் கூட கொஞ்சம் அவர் எடுக்கலாம். இல்ல ஏன்னா நல்ல நான் வந்து திட்டங்கள்லாம் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இல்ல அதான் அவர் சொல்லிருக்காரு நல்ல திட்டங்கள் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு இருக்காரு. நல்ல திட்டங்களா இருந்துச்சுன்னா. வெல்கமிங் தான். நன்றி சார். வந்து விஜய் வந்து மூடணும், குறிப்பாக ஸ்கூல் காலேஜ் கிட்ட இருக்கிறதுல மூடணும் இருக்காரு. மக்கள் மத்தியில் ஆதரவு உண்மையாகவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். நாங்களாம் எதிர்பார்த்தது தான் இது. சரிங்களா? அப்புறம் காலேஜு ஸ்கூலு இதை வந்து எடுத்தாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான் எங்களுக்கு. இதுக்கு மேலே இவர் வரணும்னு ரொம்ப ஆசையும் படுறோம். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்த உடனே இந்த மாதிரி முடிவு எடுத்தோம்னா மது பிரியர்கள் அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்களா தளபதி மேலே? கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அவங்க வந்து அதை ஏற்றுக்கணும். கடைகள்லாம் ஏன் மூடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? எவ்வளோ குடும்பம் நீங்கள் தான் கஷ்டப்படுறாங்க. நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களாக்கா? இல்லை, நான் பாதிக்கப்படல. ஆனால் இன்னொருத்தர் பாதிக்கப்படுறத நிறைய நான் காதில் கேட்குறேன். அதனால் நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன். தளபதி எடுத்த அந்த முடிவு சரிதான் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சரிதான். ஆதரவு இருக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்காரு. அதை பற்றி ஆண்கள் மத்தியில் உண்மையாகவே வரவேற்பு இருக்குமாண்ணா? நல்ல விஷயம் தலைவர். நாங்கள்லாம் யாருமே சாப்பிடாத ஆளுங்க. சரிண்ணா, அதனால ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? 100% ஆதரவு இருக்கேன். ஆ. தமிழ்நாடு முழுக்க எல்லா மதுக்கடையும் மூடுனா ம். இந்த மக்களுக்கு நல்லது. வருங்கால எதிர்கால இளைஞர்களுக்கு பூராமே வந்து யாரும் கல்வி இப்பெல்லாம் படிக்க போக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காசு 10 ரூபா கிடச்சோடனே 100 ரூபா கிடச்சோடனே சாராய கடை மதுக்கடையை நோக்கியே தான் போகுது ஜனங்கள் மக்கள் எல்லாமே. 100% படிப்படியாக கடைகள் பூரா குறைச்சிட்டா ரொம்ப நல்லது. நிறைய ஆனால் வந்து பெண்களோட இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களாண்ணா? சாத்தியம் தானே, சாத்தியம் தானே. என்னன்னா இப்போ எதுவுமே நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா கட்டுப்பாடு போட்டோம்னா அவங்க ஆளுக்கு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, குடிக்கிறவங்கள குடிச்சிட்டு ரோட்டில் நிற்கக்கூடாது, வீட்டில் போனான்னா போயிடுவான், பிடிச்சி ஃபைன் போட்டால் போயிடுவான். அது யாரும் செய்கிறதில்ல கவர்மெண்ட்டு. அது மாதிரி சில சட்டங்களை உண்டு பண்ணி நம்ம குடிக்கிறவங்களுக்கு ஒரு சரியான ஏற்பாடுகளை செஞ்சு அவங்க குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடை வச்சுட்டோம்னாவே ஒன்றும் கிடையாது. வயசுக்கு மேலே சின்ன வயசுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை விதிக்கலாம். கடைகளுக்கு போனால் ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அளவுடு அப்படின்னு சொன்னாங்கன்னா பாதி பேர் குறைஞ்சிருவாங்கல்ல. அந்த முடியாமல் படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்கிறது இந்த சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப 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 நல்லது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா. கல்லுக்கடை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அது சரி. மருத்துவ குணம் இருக்குது. எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அவ்வளோதான் மேட்ரு. மது குடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? பட் வந்து மது விலக்கு அமல்படுத்துங்க. நல்ல விஷயம். நிறைய குடும்பம் நல்லாயிருக்கும். பட் வந்து தயவுசெய்து கல்லுக்கடையை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அது Okay. மருத்துவ குணம் இருக்குது. அவ்வளோதான் மேட்ரு. சிம்பிளாக. ஓ சிம்பிள்ண்ணா. ஓகே. சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து கடைகள் மூடுறது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். சரிதான். ஆண்கள் மத்தியில் உண்மையாகவே ஆதரவு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மது பிரியருங்களா? மது குடிக்கிற நம்மளுக்கு அந்த பழக்கம் பழக்கம் இல்லை, அதனால ஒரு ஆதரவு கொடுக்குறீங்களோ? அப்படிலாம் கிடையாது. சரி. என்னை பொறுத்த வரைக்கும் மூடுறது நல்ல விஷயந்தான். ஏன் மூடணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? நிறையா க்ரைம் நிறையா குறையும். சரி ஃபஸ்ட்டு காரணமே எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளியே மது தான். சரி. அதனால தான் மற்ற இதெல்லாம் க்ரைம்லாம் நடக்குது.
மதுவை ஒழிச்சாலே மற்ற க்ரைம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். விஜய் யோசிக்காமல் இந்த முடிவு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவ்வளோ அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கிற, அதிகமாக ஆள்கள் இருக்கிற, அந்த பாப்புலேஷன் இருக்கிற அப்படி மதுக்கடையில் மூடிட்டா அவங்களுக்கு வந்து விஜய் மேலே ஒரு வெறுப்பு வராதா? வரும் தான். ஆனால் அது நாளை போக்கில் அவங்க தெளிவாயிட்டாங்கன்னா அது தெரிஞ்சிடும்ல. ஓகே, விஜய் தான் நம்மளை திருத்தினாரு. அப்போ விஜய்க்கு நல்லது தான். நல்லது தான். நன்றி ப்ரோ. கடைகளை விஜய் வந்து மூடிட்டாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மகளிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் வந்து 3 நாள்லேயே சூப்பராக மக்கள் நல்லா யோசித்து தளபதி வந்ததுக்கு மகளிர் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் ஆண்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்களுக்கு வந்து சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். சரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி. முக்கியத்துவம் தளபதி வந்து மகளிருக்கு தான் முக்கியத்துவம் தருது. 100% தமிழ்நாட்டில் மகளிர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் யாராவது மது குடிக்கிறவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பாதிப்பட்டில் டெய்லியும் கண்டினியூவாக குடிக்கிறவங்க வந்து குடிக்க முடியாமல் கொஞ்சம் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது? இல்லை, அப்படியே யாரும் இல்லைங்க. யாரும் இல்லை. ஐயோ, தளபதி எடுத்துகிட்டு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். அவர் ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பாக பண்ணிங்கிறாரு. எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவர் தான் கண்டினியூ வருவார். மகளிருடைய ஆசைகள் ஒயின் ஷாப்லாம் எடுத்தாச்சு சொன்னது அவர் பதவி பிரமாணம் ஏற்றினோடனே அவர் ஒயின் ஷாப் மகளிருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். ஃபுல்லாகவே மகளிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நன்றி. அவர் நன்றி. தேங்க்யூ. நீங்கள் கடைகளை ஒழிக்கணும்னு இருக்காரு. இது உண்மையாகவே ஆண்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குமா? உண்மை இருக்கும் ப்ரோ. அது ஏன்னா காலைல எல்லோரும் வேலைக்கு போகாமல் எல்லாம் ஒன் ஷாப்பில் தான் இருக்காங்க. அதை பற்றி அவர் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். அவர் சரிங்களா, அது எல்லாம் இந்த டைமில் பண்ணது அது எல்லாமே இதுதான் நினைக்கிறோம். எல்லா ஜென்ஸுக்கும் சரி, அது எல்லா வேலைக்கு போகிறோம் சரி, எல்லாருக்கும் தான். ஏன்னா அவர் நம்பி ஓட்டு போகிறோம் அதிகமாக லேடிஸ் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் அது சரியான முடிவு தான் எடுத்துருக்காரு. கரெக்டாக முடிவு தான் எடுத்துருக்காரு ப்ரோ. மூடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து ஆண்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? கண்டிப்பாங்க. நான் ஃபேமிலி மேன் தாங்க. எனக்கு ஒரு கிட்ஸ் இருக்குங்க, குழந்தை இருக்குது. எல்லாத்தோட ஃபேமிலியுமேங்க எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ என்னென்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாவே பெண்களுக்கு யாருக்கும் பிடிக்கிறது கிடையாதுங்க. ஸோ என்னென்னா ஒரு கிட்ஸாக இருந்தாலும் சரிங்க, ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சாப்பிட்டாலுமே ஸோ வீட்டில் அவங்க கொஞ்சம் அன்டீசெண்டாக கொஞ்சம் ஃபீல். நீங்கள் வந்து அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கலாம் பிரதர்? யாராவது மது குடிக்கிறவனால? டெஃபினெட்லி. ஏன்னா என்ன பாதிப்பு பிரதர்? ப்ரோ, நான் ஜில்னு காலில் நான் சூர்யா ரசிகம் ப்ரோ. சரி. ஆனால் சூர்யா ரசிகம் மாரி நானும் ஜோதிகாக கூட நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நானும் வீட்டில் சாப்பிட்டேன் ப்ரோ. ஆனால் ஒரு டைம் அலோடு கொடுத்தாங்க ப்ரோ. ஆனால் அதுக்கப்புறம் அதில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டாங்க ப்ரோ. ஏன்னா எல்லாருமே ஜில்னு ஒரு சூர்யா ஆக முடியாதுல்ல ப்ரோ. அதில் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தர் எல்லாமே ஜோதியாகவும் இருக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரிங்க. ஸோ அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் அனுபவிச்சேன் ப்ரோ. அதனால் நான் சரி என்னோட கிட்ஸுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கோசரமே அட்லீஸ்ட் நான் என்ஜாய் பண்ணாலுமே ப்ரோ தனியாக வெளியில் ஏதோ ஒரு டூர் அந்த மாதிரி போகிறப்ப மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிறேன் ப்ரோ. வீட்டு ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்லேயும் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. ஃபுல்லாக நிறுத்திடுங்க. நல்லது. சரிங்க, ஓகே.